வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். மதுரையில் இந்துத்துவ அமைப்புகள் சமீபத்தில் நடத்திய முருகன் மாநாட்டை மறைமுகமாக விமர்சித்த முதலமைச்சர் ஸ்டாலின், அரசியல் ஆதாயத்திற்காக பாஜக கடவுளின் பெயரை தவறாக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். தமிழக மக்களின் ஆதரவை பெறுவதற்கு கட்சிக்கு உண்மையான உத்தி இல்லை என்றும், மதம் மற்றும் சாதி அடிப்படையில் பிரிவினை தந்திரங்களை நாடுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் மண்டலாவடியில் நடந்த ஒரு பொது நிகழ்ச்சியில் பேசிய ஸ்டாலின், சமூக நீதி மற்றும் ஒற்றுமையை ஆதரித்த தந்தை பெரியார், அண்ணா மற்றும் கலைஞர் போன்ற தலைவர்களால் உருவாக்கப்பட்ட தமிழ்நாட்டில் இதுபோன்ற முறைகள் வெற்றி பெறாது என்று வலியுறுத்தினார். மாநில வாக்காளர்கள் வகுப்புவாத பிரச்சாரத்திற்கு பலியாக மாட்டார்கள் என்று அவர் கடுமையாக வலியுறுத்தினார். 2026 மாநில தேர்தல்களில் திமுக ஆட்சியை தக்கவைத்துக் கொள்வது மட்டுமல்லாமல் 2031 மற்றும் 2036 ஆண்டுகளிலும் கட்சி வெற்றி பெறும் என்று கூறி ஸ்டாலின் ஒரு துணிச்சலான அரசியல் அறிக்கையையும் வெளியிட்டார். அதிமுக தனது சுயாட்சியை பாஜகவிடம் ஒப்படைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் தமிழக மக்கள் இதேபோல் வெளிப்புற செல்வாக்குகளுக்கு மாநிலம் அடமானம் வைக்கப்படுவதை தடுக்க வேண்டும் என்று எச்சரித்தார். இந்த நிகழ்வின் போது 174 கோடி ரூபாய் மதிப்பிலான 90 முடிக்கப்பட்ட அரசு திட்டங்களை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். கூடுதலாக 68.7 கோடி ரூபாய் மதிப்பிலான 60 புதிய மேம்பாட்டு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். ஒட்டுமொத்தமாக 516.59 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்கள் மற்றும் திட்டங்கள் மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டன. முக்கிய அறிவிப்புகளில் ஆலங்காயம் தொகுதியில் உள்ள நெக்னாமலையில் 30 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 கிலோமீட்டர் சாலை திட்டமும் அடங்கும். நெக்னாமலையில் வசிப்பவர்கள் நீண்ட காலமாக சரியான சாலை வசதி இல்லாமல் அவதிப்பட்டு வருவதாகவும், இந்த திட்டம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை கணிசமாக மேம்படுத்தும் என்றும் ஸ்டாலின் எடுத்துரைத்தார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால், முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.